பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருக்கோவிலூர் நகராட்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த அந்த நிவாரணத் தொகையான 2000 ரூபாய் மற்றும் பொருட்களை அமைச்சர் பொன்முடி வழங்கி துவக்கி வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் விவரிக்க கேட்போம். சரவணன், வணக்கம். தற்பொழுது நிலவும் சூழல் என்ன விவரிங்க? வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் அதீத மழை பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட அதிகப்படியான நீரால் இப்பகுதி வெள்ளக்காடாக மாறியது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மணமுண்டி, அரகண்டநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மழை நீரால் சூழப்பட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் 2000 ரூபாய் நிவாரணத் தொகையும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 159 குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் கட்டமாக பொருட்களையும் நிவாரணத் தொகையையும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் பணத்துறை அமைச்சருமான பொன்முடி துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். அப்போது அவரிடம் பெண் ஒருவர் தனது வீடு முழுமையாக சேதமடைந்து விட்டதாகவும் தனக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அவரிடம் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிப்புகளை நேரில் சென்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் சென்றடைய வேண்டும் எனவும் அவர் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தினார். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.